முத்து வந்து தாத்தா பாட்டிக்கு குணமானதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கே கொண்டுட்டு வந்து விட்டுட்டு, தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு நல்ல கடையா பார்த்து வச்சு தரேன், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. தாத்தா வந்துட்டு எல்லா திங்ஸும் வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஃபோன் வந்து கைக்கு மாட்டிக்குது. முத்து கிட்ட கொடுத்து, இங்க பாருப்பா, எனக்கு இந்த ஃபோன் எதுவும் யூஸ் பண்ண தெரியாது, ஆனா ஒரு பொண்ணு நம்ம கடைக்கு வந்துட்டு இந்த ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சு. தாத்தா இது என்னோட ஃபோன் தாத்தா, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க, அந்த பொண்ணு யாருங்கிறதே எனக்கு சரியா ஞாபகம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. முத்து இருந்துகிட்டு, மீனா இங்க பாரு, இந்த போன் வந்து தாத்தா கிட்டதான் எவ்வளவு நாளா இருந்திருக்கு. மீனா எனக்கு என்னவோ அந்த பார்லர் அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு. அந்த பார்லர் அம்மா தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல உன்கிட்ட. மீனா இருந்துகிட்டு, ஏங்க திரும்ப திரும்ப ரோஹிணியவே சொல்றீங்க, பாவம் உங்க அப்பா வேற இப்ப இறந்துட்டாங்கன்னு துக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க திருப்பி போய் கேட்டீங்கன்னா அவங்க மனசு என்னதான் ஆகும். முத்து வந்து போன் சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா இந்த பொண்ணான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தா இருந்துகிட்டு, இந்த பொண்ணு இல்லப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். முத்து வந்து மனசுக்குள்ளேயே இந்த பொண்ணு இல்லைன்னா அப்புறம் வேற யாராதான் இருக்கும், நம்ம எதுக்கும் போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வித்யா வந்து செல்ஃபி எடுத்ததை பார்த்துட்டு, இவ எதுக்கு தேவையில்லாம நம்ம போனை எடுத்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ட்டு சந்தேகம் வந்துருது. முத்து வந்து அடுத்து இந்த போன் மூலியமா ரோஹிணியோட உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.